சொல்றேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே நான் எகிப்திலேருந்து நீங்கள் புறப்பட்டீங்களே அப்பவும் சரி, வனாந்தரத்தில் இருந்தீங்களே அப்பவும் சரி, உங்களுக்குள்ளாகத்தான் நான் வாசம் பண்ணி கொண்டிருந்தேன், நான் உலாவி கொண்டிருந்தேன். என்னை ஒரு பக்கமாக சில மாதிரி உட்கார வச்சிடாதீங்களா, ஆலயத்தை கட்டிட்டு. நான் உங்களுக்குள் இருக்கிற உலாவுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் அதை உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீ என் மேலே வச்சிருக்கிற அன்புல, ஒரு அதீத ஒரு ஆசையில், ஒரு ஆர்வத்தில் நீ இதை சொன்னங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே நான் என்ன பண்றேன், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி நீ என்ன புலங்காகிதம் அடைய செய்ய வேண்டாம். நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். நீ கொடுத்து தான் நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தாவீது, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை குறித்த ஒரு மனப்பூர்வமான ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இவர் அவரை நேசிக்க விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் அவரை கனப்படுத்த விரும்புகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு நினைவாக இருக்க வேண்டும். நாம எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறையக்கூடாது. நம்முடைய பதவிகள், பொருட்கள் எவ்வளவு உயரத்துக்கு நாம் இருந்தாலும், நாம் இருந்து வந்த இடத்தை நோக்கி விட்டு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது மலையின் உச்சத்தில் நின்று சகலத்தையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக, ஆளுகிறவர்களாக இருந்தாலும் தேவன் மேல இருக்கிற அன்பிலே நமக்கு ஒருபோதும் குறைவு வரக்கூடாது. தாவீது இருதயம் முழுசும் கர்த்தர் மேலேயே இருந்துச்சு. ஆகவே அவர் நினைவு சின்னது, ஆண்டவருடைய நினைவு பெருசு. அவருடைய மன விருப்பம் சின்னது, ஆண்டவருடைய மன விருப்பம் பெருசு. ஆக ஆண்டவருடைய மன விருப்பத்தை தான் தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும்னா நீங்க உங்களுடைய அளவுல தேவனை பார்க்காதீங்க. ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுங்கிறத நாம என்ன பண்ணணும்,